சிம்பிள் ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி அக்ரிகேட்டட் ஃப்ரூட்ஸ், கம்போசிட் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட்டுக்கனி, இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எளிய கனி, அதே மாதிரி திரள் கனி, கம்போசிட் கூட்டுக்கனின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 வகையா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு சிம்பிள் அப்படின்னு சொல்லி டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா சகுலண்ட் ட்ரை ஃப்ரூட், சதை பற்றுள்ள, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? என்ன ஃப்ரூட் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடியது, உலர்ந்த கனி அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ட்ரூப், பெர்ரி, ஏற்கனவே பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, போம், ஆப்பிள், பெப்போ, குக்கர்பிட்டா, அதே மாதிரி எஸ்பிரிடியம், பலாசுட்டா, ஆம்பிசராகா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? பொதுவாக நமக்கு வந்து ட்ரூப்பு, பெர்ரி, போம், ஆப்பிள் இதெல்லாம் நமக்கு பொதுவாக கேட்கக்கூடிய வகை. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். சரிங்களா? சார் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்பிரிடியம் இது நமக்கு கேட்பாங்க. சிட்ரஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதை நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. நம்ம அந்த கனி நிறந்த சாறு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதை நம்ம சாப்பிடுவோம். அதே போல பலாசுட்டா இது வரைக்கும் நம்ம கேட்டது கிடையாது. போம் கிரானட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான், இது வந்து சதைப்புற்றுள்ள கனி, இது கேட்கலாம். ஆம்பிசராகா பொறுத்த வரைக்கும் உட் ஆப்பிள் அல்லது எலிபென்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல சாப்பிடக்கூடிய பகுதி வந்து ஜூசி ஹேர்ஸ், இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடுவோம். இதுல சாப்பிடக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஜூசி ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுல சாப்பிடுவோம். அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டெகிசன்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது இது வந்து வெடியா கனி, டிகசன்ட்னா வெடிக்கக்கூடிய ஒரு கனி, இது வந்து பிளவு கனி. இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 இதா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இன்டெகிசன்ட், டெகிசன்ட், சைசோகார்பிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது அக்கீன், சிப்சிலா, கேரியோப்சிஸ், நட்டு, சமாரா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைப்பா பிரிச்சுக்கிறோம். இதுல நமக்கு இருக்கக்கூடியது கேரியோப்சிஸ், நமக்கு அதே மாதிரி சிப்சிலா, இது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது லெக்யூம் நமக்கு இருக்கக்கூடியதான் பட்டாணி, சிலிகுலா, அதே மாதிரி போலிக்கில், கேப்சூல் அப்படின்னா நமக்கு வந்து வெடிக்கக்கூடிய வகையில வந்து நமக்கு வந்துடும் பருத்தி. சைசோகார்பிக்னா பிளவு, லொமண்டம் அதாவது புளி, கிரிமோகார்ப் கொத்தமல்லி, கார்செருலஸ் ஆசிமம், துளசி, ரெக்மா, உட்ரிக்கல் அப்படின்னா அக்கிரந்தஸ் ஆஸ்பரா நாயிருவி, டபுள் சமாரா வந்து ஆசர். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய சிம்பிள் ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ். அதுக்கடுத்து நமக்கு வந்து எட்டாரியா போலிக்கல், கலட்ராபிஸ் இருக்கு. எட்டாரியா பெர்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம், நமக்கு சீத்தாப்பழம். எட்டாரியா ட்ரூப் அப்படின்னா ராஸ்பெரி, எட்டாரியா அக்கீன் அப்படின்னா ரோஸ் அண்ட் லோட்டஸ். கம்போசிட் பொறுத்த வரைக்கும் சொரியாசிஸ், சைகோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, சைகோனஸ் வந்து அத்தி பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோரோசிஸ் பொறுத்த வரைக்கும் மல்பெரி, பைனாப்பிள், இதெல்லாம் வருது அப்படின்னா சோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் நமக்கு கூட்டுக்கணில வரக்கூடியது. கூட்டுக்கணில பாருங்க சிம்பிளா 2 தான். சோரோசிஸ் ஒன்னு, சைகோனஸ் ஒன்னு, அத்தி ஒன்னு, அன்னாசி ஒன்னு. அத்தி, அன்னாசி ரெண்டுமே வந்து கம்போசிட் ஃப்ரூட்ல வரக்கூடியது. இதுதாங்க ஃப்ரூட்டோட டைப்பு. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டினாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஒரு ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். கனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். பொதுவா நமக்கு வந்து எபி அப்படின்னா மேல் பகுதி, எபி கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லாயர், இது ஃபர்ஸ்ட் எபி, ரெண்டாவது மீசோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சதைப்பற்றுள்ள ஒரு பகுதி. அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது எண்டோ கார்ப். ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காயில இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய மட்டைக்கு பேரு அந்த வளவளன்னு இருக்கும் பாருங்க, அதுக்கு எபி கார்ப். மீசோ கார்ப் சொல்லக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய நார்கள். இத விததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எண்டோ கார்ப்னு சொல்லக்கூடியது. இந்த தேங்காய் தான் எண்டோ கார்ப்.
மீசோகார்ப் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தேங்காயில வந்து நார்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ நமக்கு எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். சரிங்களா? அப்ப இன்னொருமோஸ்ட் லேயர் ஒரு பெரும்பாலும் எடிபிள் பார்ட் சாப்பிடக்கூடிய பகுதினா மீசோகார்ப் வந்து பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய பகுதியா இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்டோகார்ப். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிடக்கூடிய பகுதியா இருக்கும். இங்க உள்ள இருக்கக்கூடிய எண்டோகார்ப்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் சீடு இருக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும். போலிக்கனி உதாரணம் கேட்பாங்க. போலிக்கனிக்கு உதாரணம் வந்து ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பியர். ஏன் வந்து போலிக்கனின்னு சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து தலாமஸ்ல இருந்து உருவாகும். அப்ப ஆப்பிள்ல சாப்பிடக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரிக்காவில் ஆப்பிள் எல்லாம் வந்து நமக்கு தலாமஸ் பகுதியை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல சாப்பிட்றோம். இதை ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அக்ரிகேட் கம்போசிட் ஃப்ரூட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இதை வந்து நீங்க வந்து இந்த டேபிள்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேபிள் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். நமக்கு ஹெஸ்பிரிடியம் இது வரைக்கும் நமக்கு கேட்டதல்ல, இது கேட்கலாம். ஹெஸ்பிரிடியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா டெவலப்பிங் மல்டி கார்பரி. சரிங்களா? கார்பல் அப்படின்னா விதையை கொண்டது, பல விதைகள் கொண்ட அமைப்பை நமக்கு கொண்டது. இதான் மல்டி கார்பரி அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு ஆரஞ்சு, லெமன், சிட்ரஸ். சரிங்களா? அதே மாதிரி வெளிப்புறம் எப்படி இருக்குன்னா லெதரி தோல் மாதிரி இருக்கும். ஆயில் கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல சாப்பிடக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா கிளாண்டுலார் ஹேர்ஸ். உள்ள இருக்கக்கூடிய சதைப்பற்றுள்ள இந்த முடி போன்ற பகுதி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம். இது நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு என்ன பண்ணலாங்க அப்படின்னா கேட்பாங்க. சதைப்பற்றுள்ள இந்த பகுதி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிட்றோம். இது கண்டிப்பா நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த இதுல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா பலாசுட்டா. பலாசுட்டா அப்படின்னாலே நமக்கு எந்த பார்ட் பலாசுட்டான்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பூனிக்கா கிரானட்டம், மாதுளை சொல்றோம் இல்லைங்களா? மாதுளையத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாப்பிடக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். ஓகேங்களா? சாப்பிடக்கூடிய பகுதி தான் நமக்கு வந்து இந்த பலாசுட்டா. அதே போல ஆம்பிசராகா அப்படின்னா உட் ஆப்பிள். ஆம்பிசராகாங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா உட் ஆப்பிள். அப்புறம் சிம்பிள் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், இண்டெகுசன் ஃப்ரூட்டு, சிப்சிலா. சிப்சிலா பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. கேரியாப்சிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேரியாப்சிஸ், அக்கீனு, நெட்டு இதெல்லாம் வந்து பொதுவாக நமக்கு கேட்கக்கூடிய ஒன்று. சமாரா அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா ரெக்கைகள் கொண்ட பகுதி. இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இது ஒரு விங்ஸ் மாதிரி என்ன பண்ண அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். இந்த பேப்பர்ஸ் தூவி எல்லாம் கேட்பாங்க. எந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ பேப்பர்ஸ் தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரிங்களா? இது சமாரா அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு ரக்கமா இருக்கும். இது உள்ளுக்குள்ளதான் விதை இருக்கும். இதுதான் வந்து டபுள் சமாரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஏசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து நமக்கு பறக்கக்கூடிய ரக்க மாதிரி என்ன பண்ணா இருக்கும். இது ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். ஸோ சமாராங்கிற வார்த்தை வந்தாலே பறக்கக்கூடிய அப்படிங்கிறத நினைப்பு வச்சுங்க. ஸோ பறக்கக்கூடிய அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சமாராவில் இருக்கும். அடுத்தது போலிக்கல், சிலிகுலர், கேப்சூல். இந்த லொமண்டம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இந்த டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க. டைப்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. கூட்டுக்கணிக்கு உதாரணம் வந்து சோரோசிஸ். சரிங்களா? இது வந்து நமக்கு பொதுவாக ஃப்ரூட் எதுல இருந்து டெவலப் ஆகுதுன்னா ஸ்பைக் அல்லது பேடிக்ஸ், கேட்கின் டைப் ஆஃப் த மஞ்சரியில இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகும். சோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு உதாரணம் வந்து ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். பலாப்பழம் எதுல வரும்னா கூட்டுக்கணில வரக்கூடியது. இதுக்கு ஹிந்தி நேம் தான் கத்தால் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தமிழ்ல வந்து பலாப்பழம், ஹிந்தி நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சைக்கோனஸ் ஃப்ரூட். ஏன்னா 2 டைப் தான் இருக்கும்.
சைக்கோனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபாந்தோடியம் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். இந்த அத்திப்பழம் நமக்கு எக்ஸாம்பிள். என்ன நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அத்திப்பழம் தான் நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேரட் இருக்கும். சரிங்களா? நமக்கு உதாரணமா இது நமக்கு 2013 ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாலினேஷன் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி பாலினேஷன் நடக்குது? இப்போ ஒரு விண்டு மூலியமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னா அதுல என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும்? ஒரு இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னா அதுல என்னென்னலாம் முக்கியமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு கேட்டிருந்தாங்க. இதுல முக்கியமா விண்டு மூலியமா பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னாலே லைட் வெயிட் இருக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விதை பரவறதா இருந்தாலும் சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து லைட் வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? இதுல எப்படி இருக்கணும், நமக்கு லைட் வெயிட்டா நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா அது வந்து லைட் வெயிட் இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க இங்க கொடுத்துருப்பாங்க கேலிக்ஸ் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா மாடிஃபைட் இன்டு ஏர்லைக் டு பாப்பஸ் தூவிகள் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எந்த ஃபேமிலியில அப்படின்னா அஸ்ட்ரேசியில ஃபேமிலியில. சரிங்களா? எந்த ஃபேமிலி அப்படின்னா அஸ்ட்ரேசி ஃபேமிலியில இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ பேப்பஸ் தூவிகள் எதுல இருக்குன்னு கேட்பாங்க. பிரிக்கிள்ஸ் முள்ளு மாதிரி இருக்குன்னா ஆர்ஜிமோன் மெக்சிகானா பிரம்மத்தண்டல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முள்ளு மாதிரி அமைப்பு வந்து நமக்கு இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷலா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. பாப்பஸ் தூவிகள் நமக்கு ஏற்கனவே அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நமக்கு பொதுவா லைட் வெயிட்டா இருக்கணும், இந்த பேப்பர்ஸ் மாதிரி தூவிகள் இருக்கணும். இதெல்லாம் வந்து யாரோட கேரக்டர் அப்படின்னா விண்டு மூலியமா விதை பரவறதுக்கான, காற்று மூலியமா விதை பரவறதுக்கான ஒரு பண்பு. அடுத்தது இன்செக்ட் பாலினேஷன். இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒட்டும் தன்மை உள்ள அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒட்டக்கூடிய தன்மையா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது இன்செக்ட் பாலினேஷன் இங்க இருக்கு பாருங்க. சரி ரைட். இது வந்து விதை பரவதம் சொல்றாங்க. நீங்க இந்த இடத்துல வேணா எழுதிக்க, இன்செக்ட் பாலினேஷன் எழுதிக்கங்க. பூச்சிகள் மூலியமா மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஹெட்டிங் போட்டுக்கங்க. இன்செக்ட் பாலினேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு வந்து ஸ்டிக்கி போலன் கிரைன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹெட்டிங் எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க? இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது எப்படி இருக்கு, நமக்கு ஒட்டக்கூடிய அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஒட்டக்கூடிய அமைப்பா நமக்கு இது காணப்படும். அதே மாதிரி மகரந்தம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு மாதிரி என்ன பண்ணுனா இருக்கும். இதே விண்டு மூலியமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து பொதுவா நிறைய நியூமரஸ் போலன் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா சிங்கிள் ஓவியல் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஃபீமேல்ல ஒரே ஒரு சிங்கிள் ஓவியல் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். பொதுவாக அந்த போஏசியில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்தது டிஃபென்ஸ் மெக்கானிசம். சரிங்களா? டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து மற்ற இதுகிட்ட இருந்து எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம். பொதுவா எபிடெர்மிஸ், பெரிடர்ம், கார்க்கு அண்ட் பார்க்கு, ட்ரைகோம், அதே மாதிரி சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடியது. டிஃபரெண்ட் டேஸ்ட். இப்போ துளசி பார்க்குறோம், அதே மாதிரி இந்த சிறிய நங்கை பெரிய நங்கை எல்லாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். அப்போ எருக்கஞ்செடி இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது, எந்த ஒரு நமக்கு அனிமல்ஸும் என்ன பண்ணாது அப்படின்னா பக்கத்துல கூட வராது. இது ஒரு வகையான நமக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அப்போ மிர்மிகோபில்லி எறும்பு, எறும்பு மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மொத்த பிளான்ட்டுமே என்ன பண்ணும் ஒரு பாதுகாக்கிற மாதிரி அமைப்பை வந்து அதுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு வகையான நமக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். மிர்மிகோபில்லி அப்படின்னா எறும்பு, இது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம்.
இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு சுரப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சுரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து உதாரணத்துக்கு கலட்ரோபிஸ்ல சுரக்கக்கூடிய அந்த பால் போன்ற பொருள் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி சப்ஸ்டன்ஸ். ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணாது, இதை எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடிக்காது. பக்கத்துல என்ன பண்ணாது அப்படின்னா வராது. சரிங்களா, பக்கத்துல கூட என்ன பண்ணாது அப்படின்னா வந்து நிக்காது. இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டிஃபரெண்ட் டேஸ்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். மிர்மிகோ பில்லி, எறும்பு மூலியமா பாலினேஷன் நடக்கக்கூடியது. கொய்யா, பிசிடியம் குஜாவா, மாஞ்சிபேரா இண்டிகா. மாங்காய் மரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட அந்த மேங்கோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சாரி, இந்த மேங்கோஸ்ல எறும்பு கூடு நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த இலையில கூடு கட்டி வச்சிருக்கும். அது இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கும். இந்த ஓவராலா இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. ஃபோக்கஸ் நியூசிபரா எந்த பகுதி நம்ம சாப்பிடக்கூடிய பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதோட பொட்டானிக்கல் நேம் நமக்கு ஆல்ரெடி 2013 என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பொட்டானிக்கல் நேம், அதாவது நெல்லிக்கனி, ஆம்லா, இது வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஆம்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ட கொஸ்டின். ஆம்லானா நெல்லிக்கனி. நெல்லிக்கனினா யூப்பர்பேசி ஃபேமிலியில வரும். என்ன பொட்டானிக்கல் நேம் வருங்க ஆம்லாவுக்கு, நெல்லிக்காவுக்கு? என்ன நேம் தெரியுமா? என்ன சொல்லுங்க? ஓகே, பில்லாந்தஸ் எம்பிலிகா. பில்லாந்தஸ் நிரூரினா ரெண்டு வெரைட்டி இருக்கு. கீழா நெல்லி, கீழா நெல்லி தான் நமக்கு என்ன அப்படின்னா பில்லாந்தஸ் நிரூரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட், இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஸ்டைல் இதுல இருக்கு அப்படின்னா மெய்ஸ்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர் எது அப்படின்னா நிலம்போ நியூசிஃபெரா. ஸ்டடி ஆஃப் நம்ம ஃப்ளவர்ஸை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணக்கூடியது இஸ் ஆந்தாலஜி. ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட் ஒரு தடவை நமக்கு யூஜிடிஆர்பில கேட்டிருந்தாங்க. ஃபார்மாலஜி. சரிங்களா, ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னா ஃபார்மாலஜி, POMOLOGY, ஃபார்மாலஜி. அதே மாதிரி இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஃப்ரூட் எது அப்படின்னா லொடிசியா மால்டிவிகா. கிட்டத்தட்ட 18 கிலோ வெயிட். லொடிசியா மால்டிவிகா எத்தனை கிலோ வெயிட்னா 18 கிலோ வெயிட். அடுத்தது வேற இதுல பாருங்க, இந்த வெல்விச்சியாவில் மொத்த லைஃப்லுமே சேர்த்து 2 இலை தான் இருக்கும். வெல்விச்சியாவில் மொத்த இதுவுமே சேர்த்து 2, மொத்த லைஃபுமே சேர்த்து அதில் 2 லீஃப் மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். கேட்கலாம். அடுத்தது நமக்கு உல்ஃபியா, இதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஃப்ளவர். லார்ஜஸ்ட் ஆஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவர் எதுனா யூகாலிப்டஸ். ரூட் மட்டுமே இருக்கக்கூடிய பீசிஸ் வந்து ரஃப்ளக்சியா, சபாரியா, போடோஸ்டோமன், ஆஞ்சியோஸ்பியம். இதெல்லாம் வந்து வெறும் ரூட் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. மொத்தமாவே ரூட் மட்டும்தான். லார்ஜஸ்ட் ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா அப்படின்னா மெய்ஸ்ல தான் நல்லா பெருசா இருக்கும். இதுதான் வந்து நம்ம வரைக்கும் மார்பாலஜி பொறுத்த தரவா இருந்தோம்னா நமக்கு அதிகபட்சம் 1 அல்லது 2 கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் வந்து கலட்ரோபிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு லீஃப் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2016-17 வந்து லீஃப் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2019 என்ன கொஸ்டின் கேட்டாங்க தெரியல, மறந்துருச்சு. 2017 வந்து லீஃப் அதை பேஸ் பண்ணி எந்த லீஃப் எந்த ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்க்கு ரெட்டிகுலர் டிவைனேஷன் இருக்கக்கூடிய
மோனோகாட் பிளான்ட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்மைலெக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிகல்ட் வேனேஷன் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட். இதுதான் வந்து நமக்கு மார்பாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ மார்பாலஜி பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துங்க. அடுத்தது நமக்கு டாக்ஸானமி எடுத்துக்கங்க. அடுத்த கேரக்டர் நமக்கு டாக்ஸானமி. ஓகே, டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதுலயே நமக்கு முக்கியமான ஏரியா. நம்ம இதுல என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். பொதுவா நமக்கு இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிளான்ட் சிஸ்டமேட்டிக், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிளான்ட் சிஸ்டமேட்டிக், அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டாக்ஸானமி ஹிராச், பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர், அதுல வந்து பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இது மூணுமே அப்படி மூணையும் சேர்த்து வச்சு நமக்கு 2016-17 நடந்த டயட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். இது கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க பெந்தமண்டோக்கர் கிளாசிபிகேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ பெந்தமண்டோக்கர் கிளாசிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? இது வந்து நேச்சுரல் கிளாசிபிகேஷன். அதுக்கப்புறம் எங்கள 2 பிராண்டல் இருக்காங்க. இது வந்து பைலோஜெனடிக், டாக்டோஜன் பைலோஜெனடிக். லினேயஸ் பொறுத்த வரைக்கும் செக்சுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஏன்னா இவர் வந்து ஃப்ளவரல் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாரு. அடுத்து இந்த வருஷம் புதுசா இருக்கக்கூடியது ஏபிஜி. இந்த வருஷம் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக்லயும் ஏபிஜி பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அடுத்து மாடர்ன் ட்ரெண்ட் ஆஃப் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ பார்கோடிங் மெத்தட் பால்பர்க் அப்படிங்கிறவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கிளாடிஸ்ட் மெத்தடாலஜி, டாக்ஸானமி கீஸ், பொட்டானிக்கல் கார்டன், ஹெர்பேரியம் டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதோட சைஸ் 11.5 இன்ட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16.5 அந்த மாதிரி வரும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஹெர்பேரியம் 11.5 இன்ட்டு இது கேட்ட கொஸ்டின் தான். 11.5 இன்ட்டு எனக்கு கரெக்டா அந்த எக்ஸாக்ட் இதான் வரும்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன், நான் உள்ள போட்டிருப்பேன், நான் செக் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஒரு மெஷர்மெண்ட். இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் 11.5 கன்ஃபார்ம், 16.5 மட்டும் டவுட்டா இருக்கு. அடுத்தது விர்ச்சுவல் டிஜிட்டல் ஹெர்பேரியம் சிஸ்டமேட்டிக் பொசிஷன். இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸானமி ஹிராச். சரிங்களா? டாக்ஸானமி ஹிராச். அப்ப டாக்ஸானமி ஹிராச் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு தாவரத்தை நாம ஏன் வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் டாக்ஸானமிக்கல் ஹிராச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு தாவரத்தை நம்ம ஏன் இதை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப தாவரத்தை எதுக்காக நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பதான் நம்ம ஒரு பிளான்ட்டோடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, எந்த இடத்துல விளைஞ்சிட்டு இருக்குது, இன்க்ளூடிங் எல்லா டோட்டல் டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிளான்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? அந்த பிளான்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கக்கூடியது இந்த டாக்ஸானமிக்கல் ஹிராச் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது டாக்ஸானமிக்கல் இஸ் கேட்டகரி அல்லது ரேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை முத நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான் முத என்ன பண்றாரு, இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துறாரு. இதுல வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், இதோட வரிசைப்படுத்தி கேட்பாங்க. சரிங்களா? இதுல வந்து மாத்தி கொடுத்துட்டு இதுல எது சரியான வரிசை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. சரியான வரிசை எது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது மாற்றி கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான வரிசையை நம்ம கண்டுபிடிக்கணும். கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது பீசிஸ். இதுல ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியதுன்னா பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா பேசிக்கே இதுதான். லோயஸ்ட் லெவல்ல இருந்தாலும் கூட வந்து நமக்கு பேசிக் எது அப்படின்னா இதுதான். அடுத்து ஒவ்வொரு நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க எதெல்லாம் பாத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பைனாமியல் நாமன்கல்ச்சர் பாத்துக்கங்க. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி பேர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பலசொல் பேரிடும் முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? பாலினியமியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் கொடுத்திருந்தாங்க.
பாலினேமியல் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேர் வச்சிருப்பாங்கன்னா, கேரியோபில்லம், டாக்ஸாலிஸ், போலிஸ், அம்பல்லேட், காரிம்போசா அப்படின்னு பெருசா லென்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய லென்த் நேமை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னா இது நாட் பாசிபிள். அதனால என்ன பண்றாரு நமக்கு வந்து இந்த பைனாமியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கரோலஸ் லின்னேயஸ் முத என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு வராரு. இல்லைங்க, பிளான்ட்டுக்கு இவ்வளவு பெரிய பேரெல்லாம் வைக்க முடியாது, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால நினைப்பு வச்சுக்க முடியாது, அதனால என்ன பண்ணுங்க, பேரையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இருசொல் பெயரிட முறை அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வராரு. அதாவது ஒரைசா சட்டைவா அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு வராரு. ஸோ இந்த பேர் நம்ம பேர் வைக்கும் பொழுது எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அடுத்து இது வந்து ஜீனஸ் நேம், பீசஸ் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஓகேங்களா, அதிகபட்சம் இதோட லெட்டர் 3ல இருந்து 13 லெட்டர்ஸ் இருக்கணும், அதாவது 12, 3ல இருந்து 12க்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். இதை மீறி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் 13, அதிகபட்சம் 12. இதுதான் பைனாமியல் சிஸ்டத்தோடைய முக்கியமான ஒரு கேரக்டர். இதை மீறி போனோம் அப்படின்னா அது ரிஜெக்டட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கக்கூடிய நேம் ஜீனஸ். இந்த ஜீனஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு லாட்டின் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கணும். இப்போ ஒரைசானா நெல், அப்ப லாட்டின் லாங்குவேஜ்ல ஒரைசா. சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பெஷல் கேரக்டர், சரிங்களா. இந்த ஜப்பான் லாங்குவேஜ்ல வந்து சட்டைவா அப்படின்னா சாட்டியா அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்பெஷல் கேரக்டர் என்ன பண்ணிருப்பாங்க, பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வாழக்கூடிய இடங்கள் அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. எந்த இடத்துல வந்து அது வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு அகாலிப்பா இண்டிகா, மேஞ்சிபெரா இண்டிகா. அப்ப இண்டிகான்னு வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியாவில் மட்டும் வாழக்கூடிய தாவரங்கள். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிகான்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்தியாவில் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வாழக்கூடிய ஒரு சில தாவரங்கள். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தாவரங்களுக்கு நாம பெயர் வைப்போம், சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த ஒவ்வொரு மாநாட்டு, ஏன்னா நமக்கு லாஸ்ட் இயருக்கு எக்ஸாம்பிள் மாநாடு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முதல் மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா நமக்கு 2021 எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். 1867 முதல் மாநாடு வந்து இங்க நடைபெற்றது. முதல் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஏரியாவில தான் முதல் என்ன பண்ணுது நமக்கு மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. அடுத்தது டிவிஷன், கிளாஸ், ஃபைட்டா. என்ன மாதிரி முடியும்? டிவிஷன்னா ஃபைட்டான்னு முடியும், கிளாஸ்னா ஆப்சிடான்னு முடியும், ஆர்டர்னா எல்ஸ், ஃபேமிலினா ஏசிஏஇன்னு முடியும், ட்ரைப்னா ஈன்னு முடியும், ஜீனஸ்னா நன், ஸ்பீசிஸ்னா டிபெண்டன்ட். இந்த கேரக்டரை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அமையும். ஸோ இதுதான் பொதுவாக கேட்கக்கூடியது. எப்படி நமக்கு வந்து முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பொதுவாக நமக்கு கேட்பாங்க. இதை பார்த்துச்சு, இதுதான் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதுக்கு அடுத்தது மாநாடு எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து நடந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா, மாநாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ், இதுலதான் நாமன் கல்ச்சரை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் மாநாடு கேட்ட கொஸ்டின். ரெண்டாவது மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வியன்னா மாடு ஆஸ்திரேலியா நடக்குது. ஃபர்ஸ்ட் பைண்டிங் ரூல்ஸ் ஆஃப் நாமன் கல்ச்சர். ஒரு தாவரத்துக்கு வந்து பெயரிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வந்து நமக்கு முத கொண்டு வந்ததே நமக்கு வந்து இதுலதான். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு முக்கியம். அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் நாமன் கல்ச்சர் இன் கல்டிவேட்டட் பிளான்ட், சரிங்களா. கல்டிவேட்டட் பிளான்ட்டுக்கு வந்து எந்தனா 7வது இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருப்பேன் நான். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய கேரக்டரை ஒவ்வொன்றும் பார்த்து வச்சுக்கணும். இதுல இருக்கக்கூடியது இப்ப கடைசியா நமக்கு வந்து நடந்த மாநாடு என்ன அப்படின்னா ஸ்பெயின்ல தான் நமக்கு கடைசியா மாநாடு நடந்துச்சு, ஸ்பெயின். இது என்ன பண்ணாங்கன்னா 2023 தள்ளி இருக்க நடக்க வேண்டியத கோவிட்னால என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தள்ளி வச்சிருந்தாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது எடுக்கல. அடுத்த மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா கேப் டவுன், சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நமக்கு
2029 என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு மாநாடு நடக்க போகுது. அடுத்து நடக்கக்கூடிய மாநாடு இங்கதான். அடுத்தது ஐசிபிஎன், இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் நாமன்கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிபிஎன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஐசிபிஎன் அப்படின்னாலே இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் நாமன்கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இதை டைரக்ட் எக்ஸாம்ல 2016 கேட்டிருந்தாங்க. இப்போ மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இப்ப இது கேட்கக்கூடிய ஒண்ணு. இதை பார்த்துங்க. பிரின்சிபல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ ஒரு தாவரம் இருக்குதுன்னா ஒரு தாவரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கு, இந்த ஒரு பிளான்ட்டுக்கு எப்படி நேம் வைக்கணும், இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, எப்படி கலெக்ட் பண்ணீங்க, என்ன டீடைல், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து ஒரு சிலது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு இந்த ஜியாலஜிக்கல் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்தது, அதே மாதிரி இது எந்த கேட்டகரியை சேர்ந்தது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டைப் 2 பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ், இது வந்து நாமன்கல்ச்சர் டைப்ல வந்துடும். தாவரத்துக்கு பேரிடக்கூடிய ஒரு முறையில என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்துடும். டைப் 3 பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நமக்கு taxonomy group based on the priority of the publication. இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது. நம்ம பேர் வச்சுட்டோம், பிளான்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஐசிபிஎன் ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க. இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்து யாரும் எதுவும் கண்டுபிடிக்கலையா, இந்த டீட்டெயிலாம் அனலைஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது பிரின்சிபல்ஸ் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடுத்து இது பொதுவானது. இதுல அந்த பிளான்ட்டோட ரேங்க், கரெக்ட் நேம் என்ன, என்ன ரூல்ஸ் பிரகாரம் தான் பேர் வச்சிருக்காங்களா, என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல மென்ஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரூல்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்க. பொதுவாக டாக்ஸிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கிரீக் வேர்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமாசல் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ பொதுவாக நமக்கு என்ன வேணும்? பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், ரெக்கமெண்டேஷன். இதுதான் வந்து கிளாசிபிகேஷனுக்கு முக்கியமான ஒண்ணு. இதை தான் ஹைவுட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா டெஃபினேஷனா கொடுத்திருப்பார். அடுத்து ஹெக்ஸ்லி, the term new systematic. ஹெக்ஸ்லி 1940 ப்ரொபோஸ் த டேர்ம் நியூ சிஸ்டமேட்டிக். இது பார்த்துங்க, இது கேட்கலாம். முத வந்து நியூ சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா ஹெக்ஸ்லி. கேம்ப் அண்ட் கில்லி பொறுத்த வரைக்கும் த டேர்ம் பயோசிஸ்டமேட்டிக். இது கேட்பாங்க. கேம்ப் அண்ட் கில்லிங்கிறது த டேர்ம் பயோசிஸ்டமேட்டிக். சிஸ்டமேட்டிக்ங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது கேம்ப் அண்ட் கில்லி. அடுத்தது நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். இதை வந்து நமக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா கரோலஸ் லினாயஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாட்டனி. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மற்ற கேரக்டர்லாம் அழிஞ்சு போனா கூட ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம், மகரந்தம், அதே மாதிரி சூலகம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் அழிஞ்சு போகாது, இது வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்டை வச்சு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட். சரிங்களா? அவர் வந்து நமக்கு ஜெனிரா பிளான்டாரம் அப்படிங்கிற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த புக்ல தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 7300க்கு மேற்பட்ட பீசிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். 24 கிளாஸஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரிச்சிருக்காரு. 24 கிளாஸஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா மொனாண்ட்ரியாவில் ஒரு ஸ்டேமன் இருக்கக்கூடியதுல ஸ்டார்ட் பண்ணி கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 24 வந்து கிரிப்டோகேமியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் த கேன்சர், ஆல்கே, ஃபங்கை அண்ட் மாஸ் இன்ஃபார். கிரிப்டோகேமியானா பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். இது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு? மொத்தம் 24 வகுப்பா அதை வந்து பிரிச்சிருப்பாரு. இவர் வந்து செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். இவர் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஸ்டாமன், இந்த கேரக்டருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாரு. அடுத்து பெந்தம் கிளாசிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதுல உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஃபேமிலியும் நான் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த ஃபேமிலி ஒவ்வொன்றும் எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். நமக்கு 2019 கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜிம்னோஸ்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜிம்னோஸ்போம்ல வந்து பொதுவாக 3 ஃபேமிலி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். ஸோ டைகாட்டிலடன், ஜிம்னோஸ்போம், மோனோகாட்டிலடன். டைகாட்டை பொறுத்த வரைக்கும் தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே. சரிங்களா? 6 ஆர்டர், 4 ஆர்டர், 5 ஆர்டர். இதுல 34 டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே. இதுல வந்து 34, 23, 27. கேமபெட்டலை பொறுத்த வரைக்கும் இன்ஃபரே, எட்டிரோமெரே, பைகார்பனேட். இதே மாதிரி இங்க மோனோக்ளைமேடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 சீரீஸ், 36 ஃபேமிலி. இங்க என்ன வராதுன்னா ஆர்டர் அப்படிங்கிற கேரக்டர் வராது. இங்க என்ன கேரக்டர் வராது அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வராது. ஸோ இது வந்து நமக்கு முக்கியமான ஒன்று. ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க வராது. அடுத்தது இவர் கிளாசிபிகேஷன் பண்ணும்போது எந்த தாவரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களுக்கும் ஜிம்னோஸ்போம் தாவரங்களுக்கும் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். சரிங்களா? ஆஞ்சியோஸ்போம் தாவரத்துக்கும் அதே மாதிரி ஜிம்னோஸ்போம் தாவரத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள் தான் பொதுவான நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஜிம்னோஸ்போம் தாவரங்களை விட. ஏன்னா இவர் வந்து முக்கியமா விதை உருக்கக்கூடிய தாவரங்களை வச்சுதான் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கிளாசிபிகேஷனே கொண்டு வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 197 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெந்தமண்டுப்புற கிளாசிபிகேஷனை தான் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அதாவது இவங்க இங்கிலாந்து, இவங்க 2 பேரும் ஜார்ஜ் பெந்தமண்ட் ஊக்கர் 2 பேரும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க. சரிங்களா? அவங்களுக்கு அடிமையா இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதை தான் ஃபாலோ பண்றாங்க, இந்தியா இன்க்ளூடிங். ஜெனிரா பிளான்டாரம் இது கிட்டத்தட்ட 202 ஆர்டர்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. அதாவது இப்ப நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பீசஸ்னா கிட்டத்தட்ட 97,205 பீசஸ். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபேமிலி இருக்கு என்ன அப்படிங்கிற டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். நான் இங்க கொடுத்துருப்பேன். டோட்டலா பாலிபெட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 82 ஃபேமிலி, 2610 ஜெனிரா, 31,872 ஸ்பீசிஸ். கேமோபெட்டலைனா 45, மோனோக்ளைமேடியால ஒரு 36 ஃபேமிலி, ஜிம்னாஸ்போம்ல ஒரு 3, அதே மாதிரி மோனோகாட்ல ஒரு 34, மொத்தமா 202. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கக்கூடியது. அடுத்தது பாலிபெட்டலே, கேமோபெட்டலே, மோனோக்ளைமேடியே. பாலிபெட்டலே, மோனோக்ளைமேடியே, சைக்டேஸ் கோனிஃபெரேல்ஸ் நீட்டம், சைக்டேஸ் கோனிஃபெரேல்ஸ் நீட்டம். மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மைக்ரோஸ்பெல்மே, எபிகைனே, கொரனேசி, கால்சினே, நியூடியோப்ளோரே, அப்பிகால்சி, புளுமியேசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இங்க இடத்துல 2 இடத்துலயும் சீரீஸ் வராது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோகாட்டிலையும் மோனோக்ளைமேடியாவிலையும் சீரீஸ் அப்படிங்கிற வார்த்தை வராது. இங்க மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா சாரி ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தை வராது. எந்த வார்த்தை வராதுன்னா ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தை வராது. இங்கேயும் ஆர்டர் சாரி இங்கெல்லாம் வந்து ஆர்டர் வரும், இதுல மட்டும் ஆர்டருங்கிறது வராது. இந்த இடத்துல மட்டும் என்ன வராது அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கறது கொடுத்திருக்க மாட்டாங்க. இதுல மொத்தமா பாத்துங்க 202 இருக்கு. இதுதான் கேட்ட கொஸ்டின். ஜிம்னோஸ்போம்ல மொத்தம் எத்தனை ஃபேமிலி இருக்கு அப்படின்னா 3 ஃபேமிலி இருக்கு. சப் கிளாஸ் பாலிபெட்டலே, கேமோபெட்டலே, மோனோக்ளைமேடியே, இதுதான் சப் கிளாஸ். சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறதெல்லாம் மொத்தம் 7 சீரீஸ் வருது. மோனோகாட்ல இருக்கக்கூடிய சீரீஸ் இதை பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செப்பரேட் பண்ணிருக்கேன், பிரிச்சு ஒவ்வொரு இதுலயும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கேன். தலாமி ஃப்ளோரேவுக்கு கீழே ரெனேல்ஸ் இருக்கு. ரெனேல்ஸுக்கு கீழே நமக்கு 3 ஃபேமிலி. இதெல்லாம் இப்ப புதுசா கொடுத்தது, அதை நான் ஆட் பண்ணிருக்கேன். மேக்னோலேசி, மினிஸ்பெர்மேசி, நிம்பேசி.
அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரியோபில்லினே, போர்ட்லகேசி, இதெல்லாம் தலாமி புளோரேக்கு கீழே வரக்கூடியதான். கேரியோபில்லேஸுக்கு கீழே போர்ட்லகேசி மட்டும் வருது. டிஸ்கி புளோரேல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஜெர்னைல்ஸ், இதுல வந்து ஜெர்னைல்ஸ் அப்படின்னா மீலியேசி வரும், சாப்பண்டைல்ஸ்ல சாப்பண்டேசி வரும். கால்சி புளோரேக்கு கீழே ரோசேல்ஸ், இதுல 3 ஃபேமிலி, டேபேசி, மோரேசி, ரோசேசி வரும். ரோசேசில தான் ஆப்பிள் வந்துடும். பட்டாணிலாம் பேபேசில வந்துடும். மிர்டேல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 2, கம்பாரிட்டேசி, லைத்ரேசி. அடுத்து கேமா பெட்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா இன்ஃபரே, பைகார்பேட்டு, ரூபியல்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிமோனல்ஸ், பர்சனல்ஸ். ரூபியேசில ரூபியேசி மட்டும். இது காஃபி ஃபேமிலி. இதுல ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஸ்பெஷல் நேம் பார்த்துக்கணும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் போரேஜினேசி, கன்வர்டலேசி. அதே மாதிரி பர்சனல்ஸ்ல 2 ஃபேமிலி, டிப்டோனேசி, பெடாலேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க குர்வாம்பர்ரை இதுல பொறுத்த வரைக்கும் மோனோ கிளைமேடியை பொறுத்த வரைக்கும் இன்கம்ப்ளீட். ஏன் இன்கம்ப்ளீட்னா பீரியாந்த் அப்படிங்கிற கேரக்டர், பீரியாந்த்னா பூவிதழ் வெட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் டிஃபரன்ஷியேட்டட் கோலக் த கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா, இதுதான் பீரியாந்த். ஸோ இன்கம்ப்ளீட். இதுல குர்வாம்பர்ரை மல்டி வயலட், இதுல ஃபேமிலி வந்து நிக்டாஜெனேசி, அரிஸ்டோலகேசி இருக்கு. குர்வாம்பரையில் இருக்கக்கூடியது நிக்டாஜெனேசி, இதுல வந்து மல்டிவயலட் டெரஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது அரிஸ்டோலகேசி. இது மொத்தம் 18 ஃபேமிலி ஆச்சு. மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல ஆர்கிடேசி, மைக்ரோஸ்பெர்மேல ஆர்கிடேசி, எபிகேனால ஜிஞ்சிபரேசி, கொரனேசில கமென்சலேசி, கால்சினே, பால்மே, உலுமேசி, சைப்ரேசி. இதான் நமக்கு மொத்தமா கொடுத்திருக்கிறது. ஸோ அவங்க வகைப்பாட்டை பொறுத்து நமக்கு கொடுத்திருக்கிற ஃபேமிலி எங்க வரும் அப்படின்னு கேட்கலாம். சரியா? எது எங்கெங்க வருதுங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சு படிக்கணும். எங்க இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சு கொடுத்துட்டேன். இதை ப்ராப்பரா பார்த்துட்டீங்கன்னா போதும். சரிங்களா? எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சில சென்டர்லாம் கேட்டோம்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா புக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 600 பக்கம் வரும். 600 பக்கத்தை ஸ்கேன் பண்ணி கொடுத்தா என்னைக்கு படிக்கிறது? சரிங்களா? இந்த 2-3 வருஷத்துக்கு அதை மட்டும்தான் படிக்க முடியும். அதனால உங்களுக்கு நான் எவ்வளவு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது கொஸ்டின் இப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஃபுல்லா படிச்சு பிஹெச்டி பண்ண போறது கிடையாது, பாதரா பாட்னி ஆக போறது கிடையாது. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா போதும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, சார் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க ஒரு சென்டர்ல படிச்சேன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் மட்டுமே 5000 பக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு. நோட்ஸ் மட்டும் 5000 படிச்சு பக்கம் கொடுத்து பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா பாஸ் பண்ணல. அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். நமக்கு தேவை என்னன்னா 5000 பக்கம் ஒரு 10000 பக்கம் கொடுத்துட்டா அவங்க பெரிய ஆளு அப்படின்லாம் கிடையாது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன படிக்கிறோம், பாஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அதனால நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்மே அப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். தேவையில்லாத அன்வான்டெல்லாம் எதுவுமே இருக்காது. என்ன படிச்சா எக்ஸாம்ல கேட்பாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால வந்து நீங்க அதுக்கெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் நீங்க ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுவே வந்து 100% சக்சஸ். அதை மட்டும் ரெகுலரைஸ் பண்ணுங்க போதும். அடுத்தது கிளாசிபிகேஷன்ல வரக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் எத்தனை இருக்கு, ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிற தனித்தனியா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா பிரிச்சிருப்போம். இதுவும் பார்த்து வச்சுங்க. அடுத்தது நமக்கு என்ன கிளாசிபிகேஷன் அப்படின்னா டாக்டாஜனோட கிளாசிபிகேஷன். அடுத்து இங்கிலாந்து பிராண்டல் வராதா? அடுத்தது இங்கிலாந்து பிராண்டல் கிளாசிபிகேஷன். அடுத்த கிளாசிபிகேஷன் வந்து இங்கிலாந்து பிராண்டலோட கிளாசிபிகேஷன். ஆக்சுவலா இது வந்து மரபு ரீதியான வகைப்பாடு, பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 டிவிஷனா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பிரிச்சிருப்பாரு. இதுல கேட்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா பைலோஜெனடிக் சிஸ்டம் இங்கிலாந்து பிராண்டல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன அப்படின்னா பைலோஜெனடிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 13 பிரிக்கிறாரு. ஜிம்னோஸ்பம் வந்து பாத்தீங்கன்னா சப் டிவிஷன்ல வைக்கிறாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருது. சைக்கடோபிலிக்கல், சைக்கடைல்ஸ், பிரிண்டிடேல்ஸ், ஜிங்கோ கோனிபரேல்ஸ், கார்டிடேல்ஸ் எல்லாம்.
சப்டிவிஷன்ல ஆஞ்சியோஸ்போம்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோகாட்டை வைக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, இதுல வந்து 11 ஆர்டர் 45 ஃபேமிலி. இதுல வந்து ஆர்கிக்ளமேடிய மெட்டாக்ளமேடியன்னு வைக்கிறாங்க. இதுல வந்து நமக்கு 30, அதே மாதிரி 190 ஃபேமிலி. இது 10, 53 ஃபேமிலி. தனித்தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சு வைக்கிறாங்க. அடுத்தது மேக்னோலியா எப்சிடா பொறுத்த வரைக்கும் மேக்னோலியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர்டர். மோஸ்ட் அட்வான்ஸ் ஆர்டர் எது அப்படின்னா அஸ்ட்ரேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காருன்னா உட்டி பிளான்ட், ஸ்மால் உட்டி ஆஞ்சியோஸ்போம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்லி பிரான்ச்டு ட்ரீ வித் நியூமரஸ் சிலிண்டர் பிரான்ச்சஸ், எவர்கிரீன் ட்ரீனா டெசிடியஸ் உட்டி, நமக்கு இலையுதிர் காடுகள் சொல்றபடி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. லீவ்ஸ் ஸ்டொமேட்டா கேரக்டருக்கு, அதே மாதிரி நோடல் கணு பகுதி இது இருக்கக்கூடியது, இன்ஃபோர்சன்ஸுக்கு, சைமோஸ் ரெசிமோஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரிச்சு கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவரோட கிளாசிபிகேஷன்ல என்னென்ன மெரிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ஒரு மரபு ரீதியான பண்புகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பார். சரிங்களா? அதுதான் முக்கியமானது. அதே மாதிரி மேக்னோலியேட்ஸ் டாக்கெட் பொறுத்தீங்கன்னா பிஃபோர் மோனோகாட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு ஓகே பரவாயில்ல ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னது அப்படின்னா இருக்கக்கூடியது. சரிங்களா? ஒரு வித்தலை தாவரத்தில் இருந்தா இருபத்தலை தாவரம் வந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தை என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து முன்வைக்கிறார். The treatment of magnolia is a primitive group, the placement of dicotyledon before monocot. கட்டதான் முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா வைக்கிறார். இது எல்லாமே எதற்கு வரக்கூடியது அப்படின்னா பைலோஜெனடிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஒன்னுக்கும் கொடுத்திருப்பாரு பாத்தீங்கன்னா லிலியாப்சிடா மோனோகாட், மேக்னோலியாப்சிடாங்கிறது எதை குறிக்குதுன்னா டைகாட்டை குறிக்கக்கூடியது. இதை பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கக்கூடியது. அடுத்தது நமக்கு இருக்கக்கூடியது ஏபிஜி சிஸ்டம். ஏபிஜி அப்படின்னால என்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இதாக பிரிக்கிறாங்க. ஏபிஜி 1, ஏபிஜி 2, ஏபிஜி 3, 4 அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 பப்ளிகேஷன் விடுறாங்க. சரிங்களா? 98 1, 2003 1, 2009 1, 2016 1. இதுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க நமக்கு, மொத்தம் எத்தனை வெர்ஷன் அப்படின்னா 4 வெர்ஷன். அதாவது ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4 வருஷனா வந்து அவங்க பிரிச்சிருப்பாங்க. இதுல டோட்டலா வந்து பாருங்க 2003 இதுல 462 ஃபேமிலி. அதுக்கப்புறம் திரும்ப 4th இதுல வந்து பாத்தீங்கன்னா 2016ல அதை ரீஆர்கனைஸ்டு பண்ணிட்டு கிட்டத்தட்ட 64 ஆர்டராகவும் 416 ஃபேமிலியாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. அதை அப்படியே குறைக்கிறாங்க. அப்ப எந்தெந்த இதெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்துங்க. இதுல வந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த இயர்லி ஆஞ்சியோஸ்போம் வந்து மொத்தம் 8 ஆர்டர் 26 ஃபேமிலி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இதுல ஏஎன்ஏ கிரேட் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏஎன்ஏனா ஆம்போரில்லா, நிம்பேயல்ஸ், ஆஸ்ட்ரோபைலேல்ஸ். இதுதான் வந்து early angiosperm அப்படின்னு இதை வந்து கிளாசிபிகேஷன் பண்ணது. ஸோ ஏபிஜி பொறுத்த வரைக்கும் 4th மட்டும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க அவுட்லைன் ஆஃப் த 4th லைன் கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8 ஆர்டர் 26 ஃபேமிலி. சரிங்களா? அப்போ மோனோகாட் அண்ட் டியூகாட் early angiosperm வந்து 8 ஆர்டராகவும் 26 ஃபேமிலியாகவும் என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. இதுல மேக்னோலியாய்ட்ஸ், குளோராந்தஸ், ஆம்போரில்லா, நிம்பயோல்ஸ், ஆஸ்ட்ரோபைலேல்ஸ். இந்த ஏஎன்ஏனா விரிவாக்கம் என்ன கேட்பாங்க. இது 3 தான் விரிவாக்கம். இது கேட்கலாம். ஏஎன்ஏங்கிறது விரிவாக்கம், ஆம்போரில்லா, நிம்பயேல்ஸ், ஆஸ்ட்ரோபைலேல்ஸ். இந்த விரிவாக்கம் முக்கியம். அடுத்தது இவங்க வந்து வெர்ஷன் பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஒவ்வொரு இது என்னன்னு கொடுத்திருப்பாங்க. ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் மோனோகாட், கமென்சாய்ட்ஸ், கோரியூகாட், ரோசாய்ட்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க தனித்தனியா பிரிச்சிருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது மொத்தமா இருக்கக்கூடியது மோனோகாட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடைகாட்ல இருந்து மோனோகாட் ஃபார்ம் ஆகும். இதுதான் early angiosperm. early angiospermனா முன்னதாக தோன்றியதாக கருதப்படக்கூடியது. அப்ப ஆம்போரில்லா, நிம்பையல்ஸ், ஆஸ்ட்ரோபைலேல்ஸ், மேக்னோலியல்ஸ், குளோராந்தஸ் இது எல்லாமே early angiospermல வரக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஏர்லி ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா? இதுல கீ பீசிஸ் எல்லாம் இருக்கும். கீ பீசிஸ் எல்லாம் வந்துன்னா மோனோகாட் இருக்கக்கூடியது, ரோசாய்ட்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கீ பீசிஸ். சூப்பர் ஆய்ஸா ரூபா நமக்கு அதே மாதிரி ரோசாய்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒண்ணு. ஆம்போரில்லா, நெம்பியல்ஸ், ஆஸ்ட்ரோபைலேல்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஏஎன்ஏ என்ன நமக்கு அர்த்தம்? ஏஎன்ஏவுக்கு எது குறிக்கக்கூடியது? ஏஎன்ஏங்கிறது ஆஸ்ட்ரோபைலேல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 3 குறிக்கக்கூடியது. ஆம்போரிலேல்ஸ், நிம்பியஸ், ஆஸ்ட்ரோபைலேல்ஸ். ஆல் ஆஃப் தீஸ்ல கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துட்டு கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நமக்கு வந்து எது வந்து நமக்கு ஏபிஜியோடைய கேரக்டர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்பாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? இதுல வந்து ரூல்ஸ் 213 ரூல்ஸ் 214 218 40 இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப although plant which belong to the one genus must be designed by the source of generic name. ஒவ்வொரு தாவரத்துக்கும் நீங்க கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஜீனஸ் நேம் அதே மாதிரி ஸ்பீசிஸ் நேம் அப்படிங்கிற கம்பல்சரி ஜெனரிக் நேம் அப்படிங்கிறத நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டிஃபரண்ட் ஜெனிரா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கலாம். இதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது முக்கியமா கேட்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ஹோலோடைப், பாராடைப், அலோடைப், சின்டைப், லெக்டோடைப், நியோடைப். நமக்கு 2019லயும் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2025 நினைக்கிறேன், சாரி 2015 நினைக்கிறேன். அந்த இதுல என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு ஏரியா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹோலோடைப். என்ன டைப் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹோலோடைப். இப்போ ஹோலோடைப்னா நான் உங்களுக்கு ஒரு டோட்டலா ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ஹோலோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது முத என்ன பண்றாருன்னா ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு ஒரு பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் ஒரிஜினல் டைப் அப்படிங்கறத என்ன பண்றாருன்னா டிசைட் பண்றாரு. அதுக்கு பேரு தான் ஹோலோடைப். சரிங்களா? முதல்ல அவர் என்ன பண்றாரு ஹோலோடைப் அப்படின்னா the single specimen design இதை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. யாருனால இது வந்து நிர்ணயிக்கப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் முத ஒரு பிளான்ட்டை பறிச்சு இந்த பிளான்ட் தான் நமக்கு என்னது இதுதான் வந்து ஒரிஜினல் டைப் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா செட் பண்றாரு. இதுக்கு பேரு ஹோலோடைப். அடுத்து பாராடைப்னா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஹோலோடைப்பை கலெக்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அதே இடத்துலயே 2வது தடவை என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு பீசஸை கலெக்ட் பண்றாரு. சரிங்களா? அந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய பீசஸ்க்கு என்ன பேருன்னா பாராடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? எதை பேஸ் பண்ணி? ஒரிஜினல் டிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. அந்த முத கலெக்ட் பண்ணாரு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம 2வதா கலெக்ட் பண்ணக்கூடிய பேர் தான் பாராடைப். உதாரணத்துக்கு வந்து ஒரு துளசி செடி ஒரு பக்கம் இருக்கு. துளசி செடி என்ன பண்ணிட்டாரு கலெக்ட் பண்ணிட்டாரு. திரும்பவும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த துளசி அதே இடத்துல இருந்து துளசி செடி இன்னொன்னு வந்து கலெக்ட் பண்றாரு. இது வந்து நமக்கு பாராடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து அல்லோடைப். இது வந்து நமக்கு the paratype opposite sex that halotype which is a design in a indicate such அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எந்த இடத்துல கலெக்ட் பண்ணமோ அந்த தாவரத்துடைய சேம் இதா நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த பிளான்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய கேரக்டர் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இது அல்லோடைப், அதாவது ஒரே மாதிரியா
அதை ஓரியன்டா கிடைச்ச ஒரு சில பண்புகள். தமிழ் எழுதிங்க. இது என்ன குறிக்குது அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணீங்க. ஹோலோடைப்பிற்கு எதிர்பாலினத்தின் மாதிரியை குறிக்கிறது. ஹோலோடைப்பிற்கு எதிர் பாலினத்தின் மாதிரியை குறிக்கிறது. பாலினத்தின் மாதிரியை குறிக்கிறது. சரிங்களா? ஒருவேளை இது மேலா இருந்தா நம்ம கலெக்ட் பண்ணக்கூடியது ஃபீமேலா இருக்கலாம். பைசெக்சுவலா இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஹோலோடைப்புக்கு எதிர் இருக்கக்கூடியது. ஹோலோடைப்புக்கு எதிராக இருக்கக்கூடியது. எதிர்பாலினத்தின் மாதிரியை குறிக்கிறது. இது எங்கிருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா நம்ம பாரா டைப்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து செகண்ட் ஸ்பெசிமென். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிமென் வந்து நமக்கு ஹோலோடைப், அதை நம்ம கை வைக்க மாட்டோம். ரெண்டாவதா கலெக்ட் பண்ண இந்த ஸ்பெசிமென்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹோலோடைப், அதாவது அல்லோடைப்புங்கிறத வந்து நம்ம செட் பண்றோம். அல்லோடைப்னாலே நமக்கு என்னது எதிர்பாலினம். அடுத்து சின்டைப். இப்ப இவர் என்ன பண்ணிருப்பாரு, கலெக்ட் பண்ணக்கூடிய அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிமெனை வந்து கலெக்ட் பண்ணிருப்பார். சரிங்களா? அதுல வந்து நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரே ஒரு தாவரத்தை மட்டும் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணிருப்பாருன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அது நோட் பண்ணிங்க. அதாவது நமக்கு சின்டைப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு புதிய இனத்தின் அசல் விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாதிரிகளில் ஏதேனும் ஒன்று இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் டைப்போட மாதிரி மாதிரி வச்சுக்கலாம். ஆனா அது ஒரிஜினல் டைப் கிடையாது. சரிங்களா? இது ஒரிஜினல் டிஸ்கிரிப்ஷன் பட் நாட் அ டிசைன் இன் இண்டிகேட். ஒரிஜினலுடைய ஜெராக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இது என்ன கிடையாது, இது ஒரிஜினல் கிடையாது. ஆத்தர் என்ன பண்றாரு, அப்போ உதாரணத்துக்குன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா ஒரு பெண்ணை வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பெண் அப்படிங்கிறத ஒரு பிளான்ட் மாதிரி ஒரு பெண் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 10 பேனா வாங்கிட்டார். 10 பேனா வேணும்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணிட்டார். இந்த ஒரே ஒரு பெண்ணை மட்டும் என்ன பண்றாருன்னா கொண்டு போய் ஷோட் கேஸ்ல வச்சிடறாரு. ஏன்னா அதுதான் ஒரிஜினல். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோலோடைப். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. அது கதை மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. ஹோலோடைப்னா என்ன அர்த்தம், நமக்கு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு கடையில வாங்கிட்டாரு. அந்த பேனா பேர் என்ன பண்ணலாம், நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாமா? சரி, நான் ஒரு பேனாவுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஆக்சி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். இந்த பேனாவை என்ன பண்ணிட்டு கொண்டு போய் பாக்ஸ் பொட்டிக்குள்ள வச்சுட்டேன். இது ஒரிஜினல் டைப். அடுத்தது இந்த பேனாவை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி 10 பேனா வாங்கியிருக்கோம். 10 பேனாவில் ஒரு பேனா வாங்கி வச்சுட்டு நம்ம கையில 9 பேனா இருக்கு. அந்த 9 பேனாவும் என்ன அப்படின்னா ஒரிஜினல் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இது பாரா டைப். எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து அல்லோ டைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எதிரான ஒரு பாலினம். எதிர்பாலினம். இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லோ டைப் அப்படின்னா எதிர்டாவல். சின் டைப்னா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப ஸ்பெசிமென் நமக்கு வந்து நிறைய கிடைச்சது இல்லையா. சின் டைப் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம்,
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டதை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஏற்கனவே நம்ம வந்து இது வச்சிருக்கோம். அதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா சேமிச்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், சேமிச்சு வச்சிருக்கோம். ஆனா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லல, இதுதான் வந்து ஒரிஜினல் டைப் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. இந்த 9 நம்ம கையில இருக்கு, ஆனா இந்த 9 டைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி கிடையாது. சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம எதுவுமே சொல்லல. சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு சின் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் உங்களுக்கு இன்னும் ஸ்கூல் புக்ல தெளிவா வந்து தமிழ்ல கொடுத்துருப்பாங்க, வேணா அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நீங்க தமிழ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நியூ டைப். இப்ப நியூ டைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல லெக்டோ டைப்னு ஒன்று. லெக்டோ டைப் அப்படிங்கிறது வந்து மிஸ்ஸிங். ஒருவேளை ஒரிஜினல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரிஜினல் என்னது, லெக்டோனா மிஸ்ஸிங் எழுதிக்கங்க. லெப்டோனா மிஸ்ஸிங். ஒரிஜினல் ஒரு வேளை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே அங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா டூப்ளிகேட், அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், நாம லெக்டோவா வச்சிருவோம். மிஸ் ஆனா வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரிஜினல். ஒரிஜினல் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கக்கூடிய ரெண்டாவதா கலெக்ட் பண்ண பீசஸை கொண்டு வந்து இதுதாங்க ஒரிஜினல் சொல்லி என்ன பண்ணிடுவோம், நாம வச்சிருவோம். So new type அப்படின்னு சொல்லக்கூடியது the specimen selected by the new type the subsequent to the original description caused with the primary type of the material are stored to have been definitely lost, destroyed. ஒருவேளை அழிஞ்சிருந்தாலோ destroy ஆயிருந்தாலோ not available கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மியூசியத்துக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டடிக்காகவும் ரெஃபரன்ஸ்க்காகவும் என்ன பண்ணுவோம், நாம எடுத்துட்டு போவோம். இதுதான் நியூ டைப். சரிங்களா, இது ஒரு 2-3 தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி, இது வரைக்கும் நமக்கு இருக்கட்டும். நான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமெரிக்கல் டாக்ஸானமி இந்த ஃபோனடிக்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்துடலாம். மார்னிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்க ஒர்க் இருக்கு. எப்படினாலும் எனக்கு வந்து நைட்டு 1 மணி 1:30 மணி ஆயிரும் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனே லிங்க் போட்டுறேன். சரிங்களா, இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 4:30க்கு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, நீங்க பாருங்க 4:45 அந்த ரேஞ்சுக்கு 4:50 ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்திருந்தா கிளாஸ் வந்துருங்க. இன்கேஸ் லிங்க் வரல அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் ஒரு 1 hour கிளாஸ் வச்சிடுறேன். சரிங்களா, ஈவினிங் வந்து ஒரு 5 to 6 அல்லது அந்த 5 to 6:30 அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அங்கே ஒர்க்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு மதியமே மெசேஜ் போட்டுறேன் நான் எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, நாளைக்கு எப்படி ஒர்க் இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணிடுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த ஓல்டு பேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் உங்களுக்கு முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியாலஜியில் இன்னும் கொஞ்சம் மட்டும்தான், ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்கு, growth அண்ட் டெவலப்மெண்ட் தான். அதை முடிச்சு அப்படின்னா நமக்கு டைரக்ட் கிளாஸில் முடிஞ்சிடும். அப்புறம் அவங்களுக்கு இன்னும் வந்து பயோடெக்னாலஜி திசு கல்ச்சர் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு அநேகமாக வந்து இப்போ வரக்கூடிய நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் வீக்லுக்குள்ள நான் முடிச்சிருவேன். முடிச்சோன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஆயிரும். அடுத்து இன்னொரு இருக்கிறவங்களுக்கு இன்னும் 2 யூனிட் மட்டும் இருக்கும், முடிச்சிடும். உங்களுக்கு தான் அடுத்தது ஃபுல்லாக நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தான். அதே மாதிரி கொஷின் பேப்பரும் நான் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணுங்க, திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸ்கூல் புக்கை 2-3 தடவையாவது திருப்பி பாருங்க. அடிக்கடி நான் சொல்றது அதுதான் பேசிக். அதுதான் அந்த பேசிக் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெலிட் ஆப்ஷன் போட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணீங்கனாலே நீங்க பெரிய லெவல்ல